வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். இன்றைய டெட் தேர்வு தொடர்பான முக்கியமான அப்டேட் ஒன்று அந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். குறிப்பாக டெட் தேர்வில் கிரேஸ் மார்க்கு கிடைக்குமா, இறுதி விடை குறிப்பில் என்ன மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது, தேர்வர்கள் அளித்த ஆட்சேபனைகள் குறித்து தற்போது வெளியாகியுள்ள முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். டெட் தேர்வுக்கான இறுதி விடை குறிப்பு இன்னும் வெளியாகாத நிலையில் தற்போது வெளியாகியுள்ள செய்தி தேர்வர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்குது. தேர்வு முடிந்த பிறகு ஆசிரியர் தேர்வு வாரியம் தாள் 1 மற்றும் தாள் 2க்கான தற்காலிக விடை குறிப்புகளை வெளியிட்டது. அதன் பிறகு அந்த விடைகளில் தவறு இருப்பதாக நினைத்த தேர்வர்களுக்கு ஆட்சேபனை பதிவு செய்யும் வாய்ப்பும் வழங்கப்பட்டது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பல ஆயிரக்கணக்கான தேர்வர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பாடநூல்கள், கல்வி ஆதாரங்கள் மற்றும் விளக்கங்களுடன் தங்களுடைய கருத்துக்களை சமர்ப்பித்திருக்காங்க. இதையடுத்து தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பில் ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு முக்கிய கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டிருக்குது. அந்த கோரிக்கையில் என்ன கூறப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வர்கள் அளித்துள்ள அனைத்து கல்விசார் ஆதாரங்களையும் அவசரமாக நிராகரிக்காமல் ஒவ்வொன்றாக பாடவாரியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னா, அங்கீகரிக்கப்பட்ட பாடநூல்களை மட்டுமே அடிப்படையாக வைத்து சரியான பதிலை முடிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதாவது அங்கீகரிக்கப்பட்ட பாடநூல்களை மட்டும்தான் அடிப்படையாக வச்சு சரியான பதிலை முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக. அது மட்டும் இல்லை, அனுபவமிக்க ஆசிரியர்கள், பாட நிபுணர்கள், மொழி வல்லுநர்கள் மற்றும் கல்வியாளர்களின் ஆலோசனைகளையும் பெற்று இறுதி விடை குறிப்பை தயாரிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்குது. தமிழ் மற்றும் ஆங்கில வினாத்தாள்களில் மொழிபெயர்ப்பு காரணமாக ஏதேனும் வேறுபாடு இருந்தால் அதையும் முழுமையாக ஆய்வு செய்து சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்விக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பதில்கள் சரியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா தேர்வர்கள் வழங்கிய ஆதாரங்களை பரிசீலித்து அனைவருக்கும் நியாயமான முடிவு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இதில் இடம்பெற்றிருக்குது. மேலும் இறுதி விடை குறிப்பை வெளியிடும் போது எந்த கேள்வியில் ஏன் மாற்றம் செய்யப்பட்டது, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அந்த முடிவு எடுக்கப்பட்டது என்பதையும் வெளியிட்டால் தேர்வர்களுக்கு அதிக நம்பிக்கையும் தெளிவும் கிடைக்கும் என்று சொல்லியிருக்காங்க. அதே போல தேர்வர்கள் சமர்ப்பித்துள்ள அனைத்து ஆட்சேபனைகளையும் பரிசீலிக்க நிபுணர் குழுவிற்கு போதுமான கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் எந்த கேள்வி தவறாக இருந்தாலும் அல்லது விடை குறிப்பில் திருத்தம் தேவைப்பட்டாலும் அதை முறையாக ஆய்வு செய்து சரியான முடிவு எடுக்க முடியும். இப்போது பலருடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேஸ் மார்க் கிடைக்குமா? இதற்கு தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகலை. ஆனால் தேர்வர்கள் சமர்ப்பித்துள்ள ஆதாரங்கள் சரியானவை என்று நிபுணர் குழு உறுதி செய்தால் தவறான கேள்விகள் அல்லது தவறான விடைகளுக்கு மதிப்பெண் வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் என்று கல்வி வட்டாரங்களில் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இருப்பினும் இறுதி முடிவை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடும் இறுதி விடை குறிப்பை உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க? இருப்பினும் இறுதி முடிவை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடக்கூடிய இறுதி விடை குறிப்பே தான் நமக்கு உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வரக்கூடிய உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை நம்ம நம்பாமல் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இறுதி விடை குறிப்பு வெளியான பிறகே எந்த கேள்விக்கு மாற்றம் செய்யப்பட்டது, யாருக்கு மதிப்பெண் வழங்கப்பட்டது, கிரேஸ் மார்க் வழங்கப்பட்டதா இல்லையா அப்படின்ற தெளிவான பதில் நமக்கு கிடைக்கும். இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போல் அப்டேட்களுக்கு நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, காமெண்டட் எக்ஸாமுக்கான நோட்ஸ் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், அப்படியே ஹைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.